இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா சவுத் அஃப்ரிக்கா டீமுக்கு அயர்லாந்து டீமுக்கான ஃபர்ஸ்ட் ஓடி மேட்சுக்கான ட்ரீம்லேண்ட் ப்ரெடிக்ஷன் ஜிஎல் ஸ்லிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா சைக் சை ஸ்டேடியம் அபுதாபி தான் மேட்ச் நடக்குது. என்னைக்கு மேட்ச் நடக்குதுன்னா 2ஆம் தேதி மேட்ச் நடக்குது. இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 5 PM மேட்சஸ் நடக்குது. டோட்டலாக இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 52 டைம் மேட்ச் நடந்திருக்குது. இதில் பேட் ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா 31 டைமும் பேட்டிங் செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னா 21 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. இல்லை ஹையஸ்ட் ஓவர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 51 முடியல 313 ரன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஓவர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 51 முடியல 63க்கு 10 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ 2 டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸான டீம் தான். இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டீம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் டீம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பேலன்ஸான டீம். ஸோ ஈக்குவலான ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டீம் அயர்லாந்து டீம் கொஞ்சம் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எதிர்பார்க்காங்க. T20 மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 டீம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈக்குவலாக ஃபைட் நடந்துச்சு. ஸோ ஓடி மேட்சும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஈக்குவல் ஃபைட் நடக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபேஸருக்கு ஸ்பின்னர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்குது. பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விளையாடிருக்கிறாங்க. கொஞ்சம் நியூட்ரல் ட்ராக்காக தான் இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பிகேவ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்கோர் பேட்டர்னில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 149 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 டைம் தான் வந்திருக்குது. 150லேருந்து 199 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 டைம் வந்திருக்குது. 200லேருந்து 249 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 51 டைம் கிட்ட வந்திருக்குது. 250லேருந்து 299 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 31 டைம் கிட்ட வந்திருக்குது. 300க்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 டைம் தான் வந்திருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக ஸ்கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300க்குள்ளே தான் அதிகமாக மோஸ்ட்லி ஸ்கோர்ஸ் அதிகமாக வந்திருக்குது. ஸோ லோவஸ்ட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக வரல. அதேமாதிரி ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரல. கிட்டத்தட்ட 200லேருந்து 299 வரை தான் வந்திருக்குது. ஸோ இந்த 2 டீமும் இருக்க இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 249 ரன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 டீம் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸும் விடுற வாய்ப்பு இருக்குது. ஸோ விக்கெட் பேட்டர்ஸ் இந்த டீமில் பார்க்கலாம். 3 to 4 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் 12 டைம் கிட்ட நடந்திருக்குது. 5 to 7 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 21 டைம் கிட்ட நடந்திருக்குது. 8 to 9 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 27 டைம் கிட்ட நடந்திருக்குது. 9 to 10 விக்கெட்ஸ் 40 டைம் கிட்ட நடந்திருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆல் விக்கெட் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 டைம் கிட்ட நடந்திருக்குது. ஸோ 2 டீம் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் விடுற டீமாக தான் இருக்குது. 2 டீம் பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் ஸ்பின்னர்ஸ் 2 டீமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ 2 டீம் பார்த்தீங்கன்னா இந்த 40 விக்கெட்ஸ் கூட வாய்ப்பு இல்லைன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 8 to 10 இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது பெட்டர் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச்னாலும் பார்த்தீங்கன்னா 3 விதமான டீம் நீங்கள் ட்ரை பண்ணிக்க சொல்லலாம். ஏன்னா 3 விதமான டீமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஸ்கோர் வர மாதிரி டீம் நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 டீம்லையும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர் பேட்ஸ்மேன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நியூட்ரலாக ஒரு 300க்குள்ளே இந்த மாதிரி ஸ்கோரோடு நீங்கள் டீம் பிக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நீங்கள் இப்போ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் அது மிடில் ஆர்டர் பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் இருக்க ஃபேஸரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கோர் வந்து ரொம்பவே லோவாக இருக்க போது 150 200க்குள்ளே தான் அடிப்பாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நீங்கள் கொஞ்சம் கலத்தி விட்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸர் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் டீம் பிக் பண்ண பெட்ரு. ஸோ 3 வகையான டீம் நீங்கள் பிக் பண்ணிட்டு போங்க. ஸோ 2 டீமோட பிளேயிங் லெவன் இப்போ பார்க்கலாம். ஸோ 2 டீமோட பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங், ஆண்ட்ரூ பால்பர்னி, கர்டிஸ் கம்பர், ஹாரி டெக்டர், நெயில் ராக், ஜார்ஜ் டக்ரல், மார்க் அடைர், கிரஹம் ஹியூம், மேத்யூ ஹம்ப்ரைஸ், கிரைக் யங், ஆன்டி மெக்பிரைன் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோகன் டக்கர், நெயில் ராக் பதிலாக உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ மற்ற பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இல்லை. லோகன் டக்கர் வேணால் நெயில் ராக் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர வாய்ப்பு. விக்கெட் கீப்பர் அவசியம் அவர் தான் ரீசெண்ட் டேஸில் ஓடி மேட்ச்சில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா ராயன் ரிக்கல்டன், டோனி டி சர்சி, தெம்பா பம்மா, ரசிகன் ஆண்டர்சன், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், வியான் முல்டர், கெயில் வீரனே, ஃபார்டியூன், ஆண்ட்ரி பர்கர், லுங்கி நெகிடி, லிசார்ட் வில்லியம்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பெஞ்ச் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஸ்மித்து, நக்வா பீட்டர், ஆண்ட்ரி பெர்கனு, ஒட்டினல் பார்ட்மன் இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரயன் ரிக்கல்டன் ரீசன்ட் ஃபார்ம் T20 நல்லா இருக்குது. ஸோ ஓடியில் அவர் எடுப்பாங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டேஜ் கொஞ்சம் டவுட்டு தான். சப்போஸ் ரயன் ரிக்கல்டன் இல்லைன்னா அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஸ்மித் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவங்க வந்து பவுலர்ஸை கொஞ்சம் இந்த கிரவுண்டுக்கு பவுலர்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணாங்கன்னா
பிளிக்வாயு உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒட்டினியல் பாட்டனும் அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பிளேயிங் 11க்கு வரதா இருந்தா லிசார்ட் வில்லியம்ஸும், நன்றி பர்கரும் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்ல யாராவது தூக்கிட்டு ஆடல பிளிக்வாயும், ஒட்டினியல் பாட்டனும் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளேயர் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க லைன் அப் வரும்போது. ஸோ இப்போ யார் யார் நம்ம பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பால்ஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவர் ஃபார்மில் தான் இருக்கிறாரு. மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் நடக்குன்னா ஏதோ ஒரு மேட்ச் தான் ஆடுறாரு. ஸோ ஆண்ட்ரூ பால் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் நல்லா தான் ஆடுறாரு. பட் இன்டர்நேஷனல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இவர் ஆண்ட்ரூ பால் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணது கூட பெட்டர் தான். கட்டிஸ் கேம்பர் மஸ்ட் பிக். போத் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் இதில் பவுலிங் T20யில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் கிட்ட தான் போட்டிருப்பாரு. பட் ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 ஓவர் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 6 ஓவர் 7 ஓவர் கிட்ட கூட பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. ரீசன்ட் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 50-60 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஹாரி டெக்டர் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆஃப் பிரேக் பவுலிங்கும் போடுறாரு. ஸோ மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஃபேவர் கொடுக்கறதுனால ஒரு 3 or 4 ஓவர்ஸ் கூட போட வாய்ப்பு இருக்குது இந்த டைமில். நெயில் ராக்கு ட்ராப் பண்ண கூட பெட்டர் தான். சப்போஸ் லோகன் டக்கர் அந்த பிளேஸில் இருந்தானா லோகன் டக்கரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நான் அவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இந்த கிரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83 ஸோ சம் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி கேட்சிங் ஆப்ஷனில் இருக்கிறதுனால நெயில் ராக் இல்லைனா லோகன் டக்கர் உள்ளே வந்தால் லோகன் டக்கர் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஜார்ஜ் டக்கரல் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ரன்ஸ் கிட்ட குயிக்காக வந்து அடிக்கிறாரு. அது மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் போடுறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீமில் இவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க. ஏன்னா பவுலிங் போட அதிகம் வாய்ப்பு இருக்குது. அந்த ஆப்போனன்ட் டீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைட் ஹேண்ட்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிறாங்க. ஸோ ஜார்ஜ் டக்கரல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் 5 ஓவர் கூட பவுலிங் போட கூட வாய்ப்பு இருக்குது. மஸ்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க்கடர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் பிக் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் பண்ணது கூட பெட்டர். ஏன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங் சுத்தமாக எடுக்கலை. அது மாதிரி பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மார்க்கெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் கொஞ்சம் பிளேயராக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ட்ராப் பண்ணது கூட பெட்டர் தான். கிரஹாம் ஹியூம் வந்து போத் இன்னிங்ஸில் நான் வந்து பிக் பண்ண தான் சொல்லுவேன். ஏன்னா கிரஹாம் ஹியூம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓடியில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் வந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ரன்ஸ் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணார். 20-30 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இவர் வந்து ரைட் ஹேண்ட் கொஞ்சம் மீடியம் பவுலர் தான் போடுவார். ஸோ மீடியம் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல விக்கெட் டேக்கிங் இருக்குது. கிரஹாம் ஹியூமுக்கு இதில் இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மேத்யூ ஹாம்ப்ரைஸ் மஸ்ட் பிக். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க. டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா எஃபெக்டிவ் பவுலிங் போட்டிருக்காரு. இப்போ இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவான பவுலிங் போடல. T20யில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. அதேமாதிரி ஓடிஐ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கிரைகிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் இவ்வளோ ட்ராப் பண்ணது கூட பெட்ரு. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் பிக் பண்ணிட்டு போகிறது கூட பெட்ரு தான். பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவர் மீடியம் பேஸ் பவுல் தான் போடுறாரு. ஸோ இந்த கிரைகிங் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்டி மெக்பிரைன் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 5 ஆல் விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஏன்னா ஆஃப் பிரேக் பவுலிங் போடுறாரு. பட் ஆப்போனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசாக இல்லை. ஸோ அவங்களுக்கு எதிராக விக்கெட் எடுப்பாரானா கொஞ்சம் ஸ்லைட்டேஜ் டவுட்டு தான். ஸோ நீங்கள் GL ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் பார்த்தீங்கன்னா ரயன் ரிக்கர்டன், டோனி டி சர்சி. ஸோ ரயன் ரிக்கர்டன் இருந்தால் ஓப்பனிங் இறங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெம்பா பாமா பார்த்தீங்கன்னா 1 டவுன் போக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் தெம்பா பாமாவும் டோனி டி சர்சியும் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களம் இறங்குறாங்க. ஸோ ரயன் ரிக்கர்டன் இருந்தால் ரயன் ரிக்கர்டன் ஓப்பனிங் இறங்க ஆரம்பிச்சிருவாரு. அது மட்டும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் கையில் தான் இருக்குது. சப்போஸ் கேஎல் வீரன் இருந்தால் கேஎல் வீரன் விக்கெட் கீப்பர் பண்ணார். கேஎல் வீரன் இல்லைனா ரயன் ரிக்கர்டனே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு, பிலுக்கு வாயோஸ் இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசெண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரயான் ரிக்கர்டன் ரொம்பவே சூப்பர் ஃபார்மில் இருக்குது. டொமஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்குது. T20யில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ரயன் ரிக்கர்டன் போத் இன்னிங்ஸில் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். அதே மாதிரி டோனி டி சர்சி வந்து நான் நிறைய பேர் மோஸ்ட்லி கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஆனால் ரீசெண்ட் டேஸில் ஓடியில் இருந்தப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிட்டிங்களேன் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 150 அடிச்சிருக்கிறாரு. அது T20யில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் அடிச்சிருக்கிறாரு. டோனி டி சர்சி ஓடியில் பார்த்தீங்கன்னா நல்ல நின்று பொறுமையாக நிதானமாக ஆட வாய்ப்பு இருக்குது.
ஸோ மஸ்ட்டாக நீங்கள் போத் இன்னிங்ஸும் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. தெம்பா பவுமா ரீசெண்டாக ஓடி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இவர் வந்து ஓடி மேட்சஸ் கிட்டத்தட்ட விளாண்டதும் இல்லை. ரீசெண்டாக எந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கூட அடிச்சதே இல்லை தெம்பா பவுமா. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ தெம்பா பவுமா தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தெம்பா பவுமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 30 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ரஸ்டிகானா டசன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2023 வேர்ல்டு கப்பில் தான் மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓடிஐ மேட்ச்லையும் இவர் ஆடவே இல்லை. பட் T20ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே விளாண்டுட்டு இருக்கிறாரு. ஸோ ரஸ்டி ஆண்டர்சன் தான் போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரஸ்டி ஆண்டர்சன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் ஓடி மேட்ச் எந்த மேட்ச்சும் ஆடாதனால கொஞ்சம் நீங்கள் ஸ்லைட் ஏஜ் நீங்கள் 50-50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சிஸ்டம் சப்ஸ் ஓடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர் ஃபார்மில் தான் இருக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஓடி மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்ட 4 மேட்ச் விளாண்டுருக்காரு. இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் கிட்ட விளாண்டுருக்காரு. 4 மேட்ச் வந்து ஃப்ளாப் தான் ஆயிருக்காரு சிஸ்டம் சப்ஸ் பார்த்தீங்கன்னா. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபீல்டிங்கில் தான் இருப்பார். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய கேச்சஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய அவுட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சம் கேட்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஜிஎலுக்கான ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. வயான் மோல்டர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் அந்தளவு விக்கெட் எடுக்கிறதுல, பட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் பேட்டிங் வாய்ப்பு கிடச்சின்னா ஒரு 30-40 ரன் வச்சு அடிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் வயான் மோல்டர் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் டாப் வந்து கூட பெட்டர் தான். கெயில் வீரனே இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர் ஃபார்மில் தான் இருக்கிறாரு. சப்போஸ் இவர் வந்து விக்கெட் ஆப்ஷன் இருக்கிறதுனால இவரை நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணணும்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா இவரோட டவுன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் டாப் பண்ணது கூட பெட்டர் தான். ஃபார்ட்யூன் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல அயர்லாந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க. ஸோ ஸ்பின்னருக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறனால ஃபார்ட்யூனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா விக்கெட் விட வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி பர்கர் ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போராக தான் இருக்குது. பட்டு ஓடி மேட்சில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர் இவர் தான் ஒருத்தர் இருக்கார். லெஃப்ட் ஆர்ம் பேசர் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க. ஸோ நன்றி பர்கர் இருந்தால் உள்ளே நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. லுங்கி நெகடி போத் இன்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். பட் இந்த கிரவுண்டுக்கு இவர் சூட் ஆகனா கொஞ்சம் ஸ்லைடேஜ் டவுட்டு தான். ஏன்னா இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேஸருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக விக்கெட் கொடுத்ததில்ல. மீடியம் பேஸர் தான் விக்கெட் கொடுத்துருக்கு. பட் இவர் பார்த்தீங்கன்னா லுங்கி நெகடி நல்லா ஃபேஸ் அடித்து போடுவார். ஸோ அந்தளவு விக்கெட் எடுப்பார். ஆனால் ஸ்லைடேஜ் டவுட்டு தான். பட் ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு பிளேயராக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் டாப் பண்ணது கூட பெட்டர் தான். ரிஷார்ட் வில்லியம்ஸ் இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு மீடியம் பேசர் பவுலர் தான். இந்த கிரவுண்டில் மீடியம் பேசர் பார்த்து நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரிஷார்ட் வில்லியம்ஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே இதில் ஒட்டினல் பார்ட்மன் பிலுக்கோய் ஸோ இவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா மஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 2 பேர் இருந்தால் மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷனில் இருக்கிறாங்க. அயர்லாண்டுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு 2 டீமில் யார் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பால் ஸ்டிர்லிங் ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர் ஃபார்மில் தான் இருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட 5 மேட்ச்சுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு. 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸில் கிட்டத்தட்ட 100க்கு மேலே ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டில் நல்லா ஃபார்மில் இருக்கிறனால மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றா அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு இந்த கிரவுண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே பால்பெர்னி பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் கொஞ்சம் மோசமாக தான் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்சஸில் மட்டும் தான் ஒரு 50 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. பால்பெர்னி நீங்கள் ட்ரை ஒரு வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏதாவது மோஸ்ட்லி அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. கர்டிஸ் கேம்பர் நீங்கள் ஒன் ஆஃப் த ஜிஎல்லையும் சரி எஸ்எல்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கர்டிஸ் கேம்பர் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா 1 டவுனே வராரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஓடி மேட்சஸ் நல்லா கிட்டத்தட்ட 6 ஓவர் கிட்ட பவுலிங் கூட இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட் வாய்ப்பு இருக்குது. கர்டிஸ் கேம்பரை மஸ்ட்டாகவே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நீ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பால் ஸ்டிர்லிங் கர்டிஸ் கேம்பர் இவங்க 2 பேரும் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. லோகன் டக்கர் இருந்தால் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் யாரை நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் யார் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரயன் ரிக்கல்டன் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டோலி டி சர்சியும் வந்து நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா டோலி சர்சி ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓடியில் பார்த்தீங்கன்னா 150 ரீசெண்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெம்பா பவுமா ரசி ஆண்டர்சன் ஸோ இவங்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க.
அவங்க ரீசெண்ட் டேஸில் அந்த அளவுக்கு ஓடிஐ மேட்ச்சில் ஆடாதனால பார்த்தீங்கன்னா டோனி டிசாஸ்ட் ரயான் டிக்கல்டன் இருந்தால் இவங்க 2 பேர் கிட்ட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் யாராவது சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. 14 இருந்தால் 14 ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் பீட்டர் இருந்தால் பீட்டர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் பார்த்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, அதனால் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒன் சைட் டீமாக நீங்கள் ஒரு டீம் கூட நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேவராக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் நடக்குதுன்னா ஒன் சைட் டீம் ஒரு மேட்சாவது வின் பண்ணிடுறாங்க. ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் டோனி டிசாசி, தெம்பா பவுமா, ரயன் டிக்கல்டன் இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா மேட்சஸ் முடிக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாப் ஆர்டர் 4 பேரும் எடுத்துகிட்டு நீங்கள் மிடில் ஆர்டர் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா ஃபேஸர் பவுலர் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க. டாப் ஆர்டர் 4 பேரில் யாராவது கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி ஒன் சைட் டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டீம் பார்க்கலாம். ஸோ 2 சைட் டீமில் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேவரை தான் போட்டிருக்கேன். சவுத் ஆஃப்ரிக்கா டாப் ஆர்டர் 4 பேரும் எடுத்துருக்கிறேன். ஸோ டாப் ஆர்டர் ஃபஸ்ட் இன்னிங்ஸாலும் செகண்ட் இன்னிங்ஸாலும் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டில் பால் ஸ்டில்லிங் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால பால் ஸ்டில்லிங் எடுத்துருக்கேன். ஆண்ட் பால் பண்ணி இருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஹாரி டெக்டரை நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸ்டார் டாக்கர் மஸ்ட் பிக் பண்ணுவேன் கஷ்டம். ஏன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டிங்க்கு பவுலிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ 2 பேரும் ஸ்பின் பவுலிங் கூட ஆப்ஷன் இருக்குன்னா 2 பேரும் ட்ரை பண்ணிக்கிறேன். ரியான் முல்டர் இருக்க பிளேஸில் பில்குவாய் இருந்தால் பில்குவாயை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவர் வந்தால் கண்டிப்பாக அவர் வந்து பவுலிங் பார்த்தீங்கன்னா நிறையவே போடுவார். அது மாதிரி பேட்டிங்கில் வந்தால் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இந்த லுங்கி நெகிடி 14 2 பேரும் பவுலர்ஸ் எடுத்துருக்கிறேன். சரிங்க, நீங்கள் வந்து சப்போஸ் 14 பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணிக்கலாம். லுங்கி நெகிடி இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஃபேஸர் யாராவது ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலாம். நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா லுங்கி நெகிடி பிளேஸில் பார்த்தீங்கன்னா நன்றி பர்கர், சப்போஸ் ஒரிஜினல் பார்ட்மெண்ட், ஸோ இவங்கலாம் வந்தாலும் இவங்க வேணால் லுங்கி நெகிடி பிளேஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு ஃபேவராக நீங்கள் டீம் போட்டு கூட பெட்டர் தான். கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கர்டிஸ் கேம்பர் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ரயன் டிக்கல்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். ரயன் டிக்கல்டன் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் டோனி டிசாஸியை நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. கேம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டனே ட்ரை பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால ஒரு மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுறதா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக டீம் தரதா இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் டெலகிராமில் சேனலை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டீம் கூட எனக்கு சஜஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டெலகிராமில் நான் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.